நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள அரசு பள்ளி சுற்றுப்புற சுவரை அகற்ற பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரோஸ்மியாபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியை சுற்றி உள்ள சுவர் பழுதடைந்து இடியும் அபாய நிலையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் அதன் அருகே விளையாடுவதால் பெற்றோர்கள் மிகுந்த கவலையில் உள்ளனர். மேலும் மழைக்காலத்தில் சுவர் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் ஆபத்தான சுவரை உடனடியாக அகற்றி புதிய சுவர் அமைக்க பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனது பேர் ஜெயலட்சுமி. எனது ஊர் ரோஸ்மியாபுரம். நான் அரசு உயர்நிலை பள்ளியில் ஒரு படிக்கிற மாணவியோட தாயார் பேசுகிறேன். இந்த அரசு உயர்நிலை பள்ளியை பொறுத்தவரை ஒரு 200 மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் குழந்தைகளும் இங்கே தான் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பள்ளியோட சுற்றுச்சுவர் ரொம்ப ஆபத்தான நிலையில் வெடித்து மழைலாம் வந்தாக்கி பிள்ளைங்களுக்கு மேலே விழுற மாதிரி தான் ஒரு அபாயகர நிலையில் இருக்கிறது. ஆனாலும் எங்கள் பிள்ளைங்களுங்க நாங்கள் ஸ்கூலுக்கு விடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. இதை அரசை ஒரு கோரிக்கையாக ஏற்று பலமுறை நாங்கள் இதை சொல்லியிருக்கிறோம். இன்னும் அரசு நடவடிக்கை எடுக்கலை. இருந்தாலும் இப்பவுமே இன்னொருக்கா சொல்கிறோம், நீங்கள் இதை சீக்கிரம் எங்கள் கோரிக்கையாக நினைத்து அனைத்து பெற்றோர்களோட கோரிக்கையாகவும் ஏற்று எங்களுக்கு சீக்கிரம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க. அடுத்து வரும் மழைக்காலங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்காக சீக்கிரம் இந்த காம்பவுண்டை கொஞ்சம் நல்ல முறையில் இதை இடிச்சிட்டு கொஞ்சம் நல்ல முறையில் தரமாக ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி தரமான இதில் கட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் பையன் ஒருத்தன் 6ஆம் கிளாஸ், ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிக்கான். ரோஸ்மியாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் காம்பவுண்ட் சுவர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சிருக்கிறதுனால அது காம்பவுண்ட் சுவர் டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்ந்து ஒட்டி இருக்குது. இது எப்பவும் மழை வந்தனால எப்போனாலும் கீழே விழலாம். உயிர் சேதம் ஏற்படுக்கும் பற்றி அரசாங்கம் இதை கவனத்தில் செலுத்தி இதை இடித்து அப்புறப்படுத்தி வேறு காம்பவுண்டு புதுசாக கட்டி தரும்போது தாய்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன்.